சோர்ந்து போகிற யாவருக்கும் என் ஆண்டவராகிய தேவன் பலனாயிருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று ஏற்கனவே சொன்னார். சோதனை வழியாக, பாடுகள் வழியாக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அடிக்கடி வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். மனிதர்களுடைய அவமொழிகள், மனிதர்களுடைய பரியாச பேச்சுக்கள், குற்றம் சுமத்தும் பேச்சுக்கள் வரும் என்று அடிக்கடி வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுகிறார், பொறுமையாயிருங்கள். அப்படிப்பட்ட காலங்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது பொறுமையாய் அதை தாண்டுங்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். வீடுகளை எடுத்து பார்க்கிற நேரத்திலே வீடுகளிலே பல தேவைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நினைக்கிற நேரத்திலே ஒரு வகையான வேதனைகள், சோர்வு, பலவீனம் வந்து விடுகிறது. அதே நேரத்திலே எங்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்கிற நேரம் அப்படியாக வந்து விடுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையை நினைக்கிற நேரம் ஒரு சோர்வு, ஒரு வெறுப்பு வருகிறதா இல்லையா? வந்து விடுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தது, மனிதர்களால் பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது, தலைவர்களால் வந்தது, அந்த தேசத்தை ஆண்ட ராஜாக்களால் வந்தது, மக்களால் வந்தது, பொதுமக்களால். அதுவும் அவர் அதிகமாய் தேடி தேடி சென்று நேசித்த, அதிகமாய் விரும்பிய சிலரால், பலரால் வந்ததா இல்லையா? வந்தது. ஆனால் சிலுவை அது உபத்திரவத்தின் காலம். அந்த சிலுவையின் முடிவு சிங்காசனத்தின் காலம். ஹல்லேலூயா! நம்புறீங்களா? சிலுவை சுமக்கிறவர்கள் கட்டாயம் சிங்காசனத்தில் இருப்பார்கள். சிலுவை என்பது உபத்திரவ காலம். அந்த காலத்தில் இயேசுவை மறுதலிக்காமல், அந்த காலத்தில் எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் கலந்து கொண்டோம். இதை நினைத்து இயேசு எனக்காக இப்போ ஏற்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டியது, அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலம். அதுதான் அந்த உபத்திரவ காலம், சிலுவை சுமக்கும் காலம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை அதுதான் அன்றாட வாழ்க்கையில் வருகிற பாடுகள், வேதனை. அதை நாங்கள் வெற்றிகரமாய் அதை தூக்கி வெற்றிகரமாய் ஓட்டத்தை ஓடுகிற பொழுது, சரியாக ஓடுகிற பொழுது, அங்கும் இங்கும் பார்க்காமல் ஓடுகிற பொழுது கட்டாயம் அந்த சிலுவை ஜெயத்தை கொடுக்கும். இயேசு தோத்து போனாரா? இயேசு தோத்து போனாரா? எந்த இடத்துல எழுதி இருக்கிறது இயேசு தோத்து போனார்? இயேசு பயப்பட்டாரா? பாடுகளை கண்டு பயப்பட்டாரா? பயப்படவில்லை. உபத்திரவங்களை கண்டு பயப்பட்டாரா? இல்லை. உபத்திரவம் வந்தது சீஷர்களால், அவர் நேசித்த நேச நண்பர்களால் கூட பிரச்சனை வந்தது. எல்லாவற்றையும் இயேசு பொறுமையோடு சகித்தார். ஹல்லேலூயா! 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் மனித வாழ்க்கையில் ஏன் வருகிறது? ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிற பொழுது நினைக்கிறோம், ஏன் இவைகள் வருகிறது என்று. இது வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் இந்த பிரச்சனை? அதற்கு விடை கொடுக்கிறது 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும்.
இப்பொழுது இருக்கிறதான இந்த பொன் வெள்ளி இவைகளை பார்க்கிற பொழுது இவைகள் ஒரு உபத்திரவத்தை சந்திச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வருது. அது என்ன உபத்திரவம் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். கேட்குறீங்களா? நீங்க போட்டிருக்கிற தோடு, மற்றது ரிங், மற்றது செயின், இவைகளெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை அது சந்திச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வருகுது. அது எது சொல்லுங்களேன்? அக்கினி. பார்த்தியா? நல்லா போட தெரியும், ஆனால் அது எப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியாது. கொஞ்சம் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அழிந்து போகிற பணம். அதே போல தான் நீங்கள் பாவிக்கிற கத்தி, பெரிய தேங்காய் உடைக்கிற கத்தியாக இருக்கட்டும், மண்டை உடைக்கிற கத்தியாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அதற்கு ஒரு இடம் இருக்கு. எந்த இடம்? என்ன மாலை? கத்தி செய்கிற இடம் என்ன மாலை? கொல்லங்க. கொல்லங்க மாலையில் வேலைஞ்சு யாரும் இருக்கிறீங்களா? இல்லைன்னு கொல்லங்க மாலை. இந்த மாலைக்கு அது என்ன செய்யுது? அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க. அப்படியா? நெருப்புக்குள்ளே போட்டு அடிச்சதுக்கு பிற்பாடு ஒரு மாதிரியாக இருந்த இரும்பு அது ஒரு கருவியாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. கருவியாய் மாற்றப்படுகிறது மாத்திரமல்ல, அது மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல உங்களுடைய தங்கங்கள், பொன், இவைகளை பார்க்கிற நேரத்தில் அவைகள் ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடத்திற்கு போகுது, இறங்க வேண்டிய இடத்திற்கு போகுது. அதற்கு பிற்பாடு அது வர வேண்டிய இடத்திற்கு வருது. அதுதான் தங்க நகை. சொல்ல மாளிகை பெரிய பாக்ஸாக செய்து கண்ணாடி பட்டிக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க இல்லை? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. போக வேண்டிய இடத்துக்கு போனால் இருக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? எங்களை அங்கேயும் என்ன சும்மா கொருவாண்டு வைப்பாரா? அநேகர் வருவாங்க, அதை எடுப்பாங்க, அதை பார்ப்பாங்க, போட்டு பார்ப்பாங்க. சில நேரத்தில் அதை அப்படி என்னஞ்சிருவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அவர்கள் பெயரை பிறகு என்ன செய்யும்? சந்ததியாய் ஒன்று அக்கினி, இரண்டாவது எங்க வருது? அது ஒரு பொருளாக அது செய்யப்பட்டு எங்க வருகிறது? கடைக்கு வருது. அங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. காட்சிப்படுத்தப்பட்டதன் பிற்பாடு அதை ஒருவர் என்ன செய்வார்? வாங்குவார், பெற்றுக்கொள்வார், பணம் கொடுத்து வாங்குவார். அதற்கு பிற்பாடு அது அவர் காலத்தில் சும்மா இருக்கும். அப்படியா? அதை போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு அது எதை கொடுக்கிறது? கனத்தை கொடுக்கிறது. கருத்து போற வெள்ளியை பார்க்கிலும் தங்கம், வைரம், பொன் இவைகள் எதை கொடுக்கிறது? கனத்தை கொடுக்கிறது. இப்ப நான் சொல்ல போறேன். பெரிய தங்க கட்டி இருக்குது, பெரிய தங்க கட்டி. அதை ஒரு ஓட்ட போட்டு இதில் ஒரு நாடாவில் கட்டி திரிஞ்சா அப்படி இருக்கும். அது கனத்தை கொடுக்குமா? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அடியை பிள்ளை இங்க வா, என்ன அறிவில்லையா? இதை கொண்டு போய் நகைக்கடையில் கொடுத்து இது என்ன செய்? ஒரு பொருளாக, ஏதோ நீ விரும்புகிற பொருளாக அதை செய்துட்டு பிறகு என்ன செய்? போடு. இது என்ன பெரிய இரும்பு கட்டி போல அதை தொங்க விட்டிருக்கிறாய். அது கனத்தை கொடுக்காது. ஏன் அது கனத்தை கொடுக்கவில்லை? இன்னும் அது போக வேண்டிய இடத்திற்கு போகவில்லை. போக வேண்டிய இடம் சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. போக வேண்டிய இடம் அக்கினி, நெருப்பு. விளங்குதான்? அழிந்து போகிற பொன், அதுவும் ஆரம்பத்தில் அது அழிந்து போகும். அதற்கு முடிவு இருக்குதா? இருக்குது. அதுக்கு முடிவு இருக்குது. ஏதோ ஒரு நாள் அது தொலைஞ்சிரும், அல்லது ஏதோ அப்படியே காணாமல் போய் என்னமோ நடந்து ஏதோ அது அழிஞ்சு போயிடும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக. இரையண்டா தெரியுமா? என்ன சொல்லண்டு? சாப்பாடு. ஒரு நாள் இந்த பூமியில இருக்கிற கண் பார்க்கிற சகலவற்றையும் ஒன்று சாப்பிடும். எது? அக்கினி. வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. இன்றைக்கு நம்பி சேர்த்து வைக்கிற தேவைதான், தேவை இல்லை என்று சொல்லவில்லை. தேவை
அதை அளவுக்கு அதிகமாய் நேசித்து அப்படி நீங்கள் மாண்டு போகக்கூடாது. இதுவல்ல என்னுடைய மெசேஜ். சொல்லுகிறேன், மண் தேவைதான் வாழ்வதற்கு. ஆனால் அதையே நாங்கள் குறிக்கோளாக வைத்து வாழ்ந்தால் ஆத்துமாவை என்ன செய்து விடுவோம்? நஷ்டப்படுத்தி விடுவோம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல, நியூஸ்ல வந்தது. கிளப் வசந்த் என்று சொல்லி கேள்விப்பட்டீங்களா? இப்போ கிட்டடியில் ஒரு 4 நாளைக்கு முதல் கொழும்புல ஷூட் பண்ணி அவரை கொன்று விட்டார்கள். கேள்விப்பட்டீங்களா? இல்லை. அவருடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்த பொழுது நானே கொஞ்சம் பிரமிச்சு போனேன். என்னடாப்பா, சாராய பாட்டில் பார்த்தா அப்படியே டேபிள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து இந்த மேடர் அளவுக்கு வரும் எல்லாம் அங்கிருந்து கிட்ட நெருக்கி வச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி தெரியும் தானே, சாராயம் இருந்தா அவரை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும். அங்கால ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கிடையாது, விலை உயர்ந்த சாப்பாடு, வித்தியாச சாப்பாடு. இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு சாப்பாடை பார்க்கவும் இல்லை. அப்படி சாப்பாடுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆள் அதை பேட்டி எடுக்கிற நேரத்தில் கேட்கிறார். சொல்லுகிற பொழுது அவர் நிற்கிறார் முன்னுக்கு. அவங்க வைத்திருக்கிற மதுபான போத்தலை குறித்து அவர்கள் பெருமையாக பேசி கொண்டிருக்கிற பொழுது அதில் ஒரு ரவுண்ட் போட்டில் அப்படி அதை எடுத்து காண்பித்து சொல்லுகிறார்கள், இது எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம். எவ்வளவு? 1 லட்சம். அது மாத்திரமல்ல, இதில் இருக்கிற அவ்வளோ மதுபான போத்தல்களும் நீங்கள் நினைக்கிறது போல் 5000, 2000 அந்த ரூபாய் அல்ல. எல்லாம் 25,000, 50,000, 1 லட்சம், அதற்கு மேற்பட்ட பாட்டில்கள். ரைட். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி அவர்கள் அங்கே காட்டுறாங்க, சொல்லுகிறார்கள். சில பேட்டி எடுக்கிறவங்க சொல்கிற நேரத்தில் கிளப் வசந்த் என்றால் அவர் ஆடம்பரமாய் வாழ்ந்தவர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு மனைவியும் உடந்தையாயிருந்தாள். ஆடம்பரமாய் பணத்தை உதவி செய்தாரா அது தெரியாது எனக்கு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அள்ளி அறிந்து செலவழிப்பார். ஒரு நாள் ஒரு இன்விடேஷன், அதாவது ஒரு அழைப்புதல் கிடைத்தது. எப்படியானால் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுவாங்க, அந்த பச்சை குத்துற இடம், பச்சை குத்துற இப்படியான சலூன் போல அப்படியான ஒரு கடையை திறந்து வைப்பதற்காக வெளிநாட்டிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க போல். அவர் ஒரு பிரபல்யமான ஆள், அவரை கூப்பிட்டுடுங்கண்டு. அப்போ அந்த இடத்துக்கு, அந்த அலங்காரம் பண்ணுகிற அந்த இடத்திற்கு அவர் வந்து ஒரு ட்ரேயில் நாங்கள் இப்போ கொடுப்போமே கேக், அதுகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் 2 பேர் வந்து நாங்கள் பார்த்தோம், அடிக்கடி பார்த்தோம், வந்து 2 பேர் ஷூட் பண்ணி, அதாவது வாசல்ல நின்று கிட்டத்தட்ட 17 தடவை சுட்டிருக்கிறாங்க. எத்தனை தடவை? 17 தடவை ஒரே மனிதனை. அதற்கு பக்கத்தில் இருந்தவருக்கும் அந்த ஷூட்டிங் பட்டு அவரும் அந்த இடத்திலே மரித்து போனார். அப்போ 2 பேர். மற்ற அவருடைய மனைவி பெரிய பிரபல்யமான சிங்கள பாடகி ஒருத்தி போயிருக்கிறான், அவைக்கும் அது பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க பிழைச்சிட்டாங்க. இவர்கள் 2 பேரும் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். ஆனால் இந்த கிளப் வசந்த் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தர், பணத்திலே புரளுகிறவர். இந்த ஷூட் பண்ணிட்டு போயிட்டானுங்கள், சுட்டுட்டு அவரும் மரித்து விட்டார். அங்கே பார்த்தா நிறைய 5000 ரூபாய் தாள் அங்கே சிதறி கிடக்கிறது. அப்படிப்பட்ட பணத்தை வைத்து என்ன சொல்றது, நாங்கள் மண்ணள்ளி விளையாடுகிறது போல அவர்கள் பணத்தை வைத்து விளையாடினார்கள். சில பேர் சொன்னா பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் நேற்று பார்த்தேன் அவருடைய பாடி அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சபம் ப்ரோ கிளப் வசந்த் என்று சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? சபம் வருது என்று சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நண்பர்கள் இருந்தார்கள், சம்பாதித்து வைத்திருந்தார். ஆனால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவர் பெரிய வர்த்தகராய் இருந்துட்டு போகட்டும், பெரிய பணபலம் படைத்தவர் இருந்துட்டு போகட்டும், பெரிய ஆள்பலம் கொண்டவர் இருந்துட்டு போகட்டும். ஆனால் ஒரு பலன் இல்லாது போனார், ஒரு காரியம் இல்லாது போனார். எது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன
அருள்நாதர் இயேசு வழிகாட்டும் தீபம் அவருக்கு இல்லை. இப்ப விளங்குதான் ஏன் அடிக்கடி இயேசு சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வழிக்கு நீங்கள் வராவிட்டால் நீங்கள் பிழையான வழிகளில் சென்று உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்து விடுவீர்கள்? நஷ்டப்படுத்தி விடுவீர்கள். அநியாயமாய் பேய்ச்சது உயிர். ஒரு செல்வந்தர், பெரிய வர்த்தகர், பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவருடைய மரணம் அப்படி நிகழ்ந்தது. 2 பேர் வந்தாங்க, டப் 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 17 தடவை சுட்டார்கள். அதே ஹாலுக்குள்ள சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க, இதுவரைக்கும் காண்பிச்சு கொண்டே இருக்கிறாங்க, ஒன்றுமில்லை. ஆனால் நீங்களும் நானும் இப்பொழுது அருந்த வந்திருக்கிற இந்த ட்ரிங்க், இந்த யூஸ், இதுதான் நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கும் ஜீவாப்பம். ஹல்லேலூயா. அவங்க பாட்டிலா வச்சிருக்கட்டும், நாங்க இயேசுவை எங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அவர்கள் பணத்தை 5000 ரூபாய் அல்ல, ஒருவேளை 10,000 ரூபாய் தாளை அடித்தாலும் அவர்கள் வச்சிக்கொள்ளட்டும், அது அவர்களோடு செல்லாது. அவர் மரித்து போனார், அவரை சுற்றிலும் பறந்து போய் கிடக்கிறது பணம் எல்லாம். நான் நினைக்கிறேன் அந்த அழைப்புதல் கொடுத்த நபர்களுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க கொண்டு வந்தாரோ தெரியவில்லை, பரவி கிடக்குது. அந்த பணம் அவருக்கு ஜீவனை கொடுத்ததா? இல்லை. இதே உயிர் இரத்த சாட்சி, இப்பொழுது ரத்தம் அவ்வளவும் சிந்தப்பட்டுச்சு. உண்மையாக சொல்றேன், இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருந்தால் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, அவருக்காக பாடுகளை அனுபவித்து இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் அவர் வருகிற பொழுது முன் வரிசையிலே வருவார்கள். ஹல்லேலூயா. முன் வரிசையிலே வருவார்கள். இப்பொழுது ஒன்றுமில்லை. இப்பொழுது அங்கே மதுபான பொட்டில் அவர் அவர் அநேகம் பேருக்கு வாங்கி கொடுத்தார். அநேகம் பேர் அவரோடு அருந்தினார்கள், சாப்பிட்டார்கள். அங்கே முடிந்தது. ஆகையினால் என் அன்பு தேவ ஜனமே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன் உயிரை ஆண்டவர் இல்லாவிட்டால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசுவை அவன் கண்டுகொள்ளாவிட்டால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவை நீ பார்க்கக்கூடாது, நீ ஆண்டவரை தரிசிக்க கூடாது, நீ அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக உன் பிள்ளைகளை, உன் கணவன், உன் மனைவி, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது உன்னுடைய அயல், உன்னுடைய சூழலில் வாழ்கிறவர்கள், இவர்களை சத்துருவானவன் பயன்படுத்தி உங்களை சோர்ந்து போக பண்ணுவான். அன்றாட வாழ்க்கையில் சோர்வுகளை கொண்டருவான். இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. நான் சொல்றேன், இந்த வசனம் சொல்லுகிறது போல, பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். இப்ப பொன்னை பார்க்கிலும் இங்கே ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். எதை? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் எப்ப தேவை? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது இருந்து எங்களுக்கு அந்த விசுவாசம் தேவை. காரணம், அந்த விசுவாசம் தான் அது நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை இதுதான் எங்களை நடத்த போகிறது. அல்லது இந்த பொன், இந்த அக்கினியை கண்டதும் அதற்கு ஒருவேளை ஜீவன் இருந்தால் அது என்ன செய்து விடும்? எடுத்து பிடிச்சு அளவிட்டா காணும். நீ என்ன மோதிரமாவும் செய்ய தேவையில்ல, என்ன மாலையாவும் செய்ய தேவையில்ல, அளவிடு, என்ன செய்து விடும்? ஓடியே போயிடும். கால் இல்லை, அதுக்கு ஓடுறதுக்கு உயிரும் இல்லை. ஆனால் இந்த தங்கத்தை பார்க்கிலும் விசுவாசம் அது விலையேற பெற்றது. இந்த தங்கத்தை பார்க்கிலும் ரட்சிப்பு விலையே, நல்ல ஆமென் சொல்லுங்களேன், விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த மண்ணை பார்க்கிலும், இந்த பொன்னை பார்க்கிலும் விசுவாசம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய தேவன் விலையேற பெற்றவர். ஹல்லேலூயா. இந்த பாடுகள், இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் உங்களுக்கு நன்மையையும் புகழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சோர்ந்து போக வேண்டாம். பாடுகள் வருகிற நேரம் எங்களுடைய நாவை கொஞ்சம் காத்துக்கொள்ள வேண்டும், கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். பார்வைகள் மாறும். ஐயோ, பாடுகள் வருகிற பொழுது
பார்வையை சத்துரு மாற்றி விடுவான். இப்படி போனால் இப்படி நீ செய்யலாம், இப்படி உழைக்கலாம், இப்படி பணம் வரும். நாவின் பேச்சுகள் கவனம். இயேசு மாத்திரம் விட்டுறாதீங்க. மற்றது பாருங்க, யோபு 23:10. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இப்பொழுது நீங்கள் போகிற பாதை, இப்பொழுது உங்களுக்கு வருகிற அவமொழிகள், தீய பேச்சுக்கள், இப்பொழுது இருக்கிற வீட்டு கஷ்டங்கள், உங்கள் தேவைகள், மனிதர்களால் வருகிற ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறாரா? வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் என்ன செய்வார்? அறிவார். அப்படியோ உங்களை விட மாட்டார். அவர் என்னை சோதித்த பின், நெருப்புகளை போட்டு எடுத்ததுக்கு பின் ஏண்டா என்னத்துக்கு? உங்களை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைய, உங்களை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைந்து ஏதோ உங்களை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இல்லை, அநேகம் பேர் உங்க மூலமாக பயனடைய, அநேகர் உங்க மூலமாக ஆசீர்வதிக்கப்பட, முதலாவது தேவனுடைய கரத்திலே, அதாவது குயவன் கையில் களிமண் போகிற பொழுது அது ஒரு வடிவமாய், ஒரு பானையாய், அது ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய, ஒரு கிச்சனுக்குள்ளே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாய் அது மாறிவிடுகிறது. ஆனால் அது அங்கே குயவன் கையில் போகாமல் ஒரு பொருளாய் மாற முடியாது. அதே போல குயவனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் நாங்கள் போகிற பொழுது அவர் சகலவற்றையும் அறிவார். அவர் கையில் எங்களை கொடுக்கிற பொழுது, விட்டு கொடுக்கிற பொழுது அவர் அறிவார். அவர் என்னை வணைந்த பின், சோதித்த பின் நான் என்னவாய் விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டு, உயர்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. யாரும் சோர்ந்து போக வேண்டாம். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 66:10. சங்கீதம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை போல புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எதற்காக? அப்படியே பார்க்கிற நேரத்திலே 28:1 யோபு, வெள்ளிக்கு விளைவிடமும் உண்டு, பொண்ணுக்கு புடமிடமும் ஸ்தலமும் உண்டு. சங்கீதம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை போல புடமிடுகிறது போல எங்களை புடமிடுகிறீர். வெள்ளியை ஏன் புடமிடுகிறார்கள் சொன்னேன், இரும்பை ஏன் புடமிடுகிறார்கள்? அந்த அக்கினிக்குள்ளே போடுகிறார்கள், அதை ஒரு கருவியாக செய்வதற்கு. அதே போலதான் சோதித்தீர். சோதித்தீர் என்றால் எதற்காக? எங்களை அக்கினிக்கு அனுப்பினீர், சில காரியங்களை அனுமதித்தீர், சில பாடுகள் எங்கள் மேல் வந்து விழ கர்த்தர் நீர் அனுமதித்தீர். ஆனாலும் அவர் அவருடைய கண்ணை திருப்ப மாட்டார். அவர் ஒவ்வொருவருடைய வழியையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வழியையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் வழியையும் அவர் அறிந்திருக்கிறார். அலுவல் முடிய, அதாவது குயவனுடைய வேலை, அந்த பாத்திரத்தை செய்து முடிய அவன் என்ன செய்வான்? அதை பிறகு அதை வடிவாக மூடி அது உடையாமலுக்கு பாதுகாத்து ஒரு இடத்திலே கொண்டு வைக்கிறது போல சோதித்து முடிய, செய்து முடிய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உன் சூழ்நிலை மாறும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். இப்பொழுது இருக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கு கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். உன் அங்கலாய்ப்பை கேட்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர், உன் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன் கட்டாயம் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இதன் மூலமாக நீதிமொழிகள் 3:13 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:13, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானத்தை எங்க காணலாம்? சில பேர் சொல்லுவார்கள், சில பாதைகளுக்குள்ளாக போற நேரத்தில் இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம், அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம். அந்த ஸ்கூல்ல படிக்கிற நேரம் அங்க ஒரு அனுபவம், அந்த ஸ்கூல் மாறி இன்னும் ஒரு ஸ்கூலுக்கு வருகிற பொழுது அங்க ஒரு அனுபவம், அங்க வேலை செய்கிற பொழுது ஒரு அனுபவம், அந்த வேலை தளத்தை விட்டுட்டு இன்னும் ஒரு வேலைக்கு வருகிற பொழுது அங்க ஒரு அனுபவம். எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தை பார்க்கிற நேரத்தில் இங்க உள்ள மனிதர்களின் சுபாவம் அது ஒரு வித்தியாசம், அது ஒரு அனுபவம். நாங்க நினைக்கிறோம் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க என்று. ஆனால் கொஞ்சம் பஸ் எடுத்துட்டு கொஞ்சம் தூர இடத்துக்கு போய் வந்தால் தான் தெரியுது, ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவம் ஒவ்வொரு வித்தியாசம்.
அதே போல் சில பேர் சொல்லுவார்கள், நல்லா செய்ய வேண்டும், தொழிலாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பழகின காரியங்களாக இருக்கட்டும், அதை செய்ய 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 புதுசாக நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு என்னது அனுபவம். அப்போ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் என்ன அவங்க பாக்கியவான். ஞானத்தை எப்போ கண்டடையலாம்? அங்கே தான் கண்டடைகிறோம். உபத்திரவத்தின் பாதையில் தான் கண்டடைகிறோம். உன் தாய் உனக்கு ஏசுகிற நேரம், உன் தகப்பன் ஏசுகிற பொழுது, உன்னுடைய சுற்று சூழலில் இருக்கிறவர்கள், சமுதாயம் உன்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற பொழுது, அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னோடும் இருந்துட்டு அங்கே வெளியில் போய் உங்களை பற்றி என்ன செய்வார்கள், தூற்றுவார்கள். அது ஒரு வேதனைப்படுத்தும் காரியம். ஐயோ, என்னோட தானே நேற்று இருந்தாள், என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே, ஆனால் இங்கே இருந்துட்டு அங்கே போய் பேசுகிற நேரத்தில் சொல்லாதீங்களா இவட்ட கேட்டுறாதீங்களா, சொல்லாதீங்களா என்றுட்டு முழுதையும் என்ன செய்து விடுவார்கள். ஐயோ, இதுங்க இங்கே இருக்கிறீங்களா, ரைட், அவ்வளோ பேரும் அப்படியா நாக்கள் டக்குன்னு உயர்த்திட்டீங்க என்ன, சரி நீங்கள் அப்படி கிடையாது, சரியா என்னவா? ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற. அப்போ இப்போ நீங்கள் கையை உயர்த்தினீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த நபரை குறித்து நாங்கள் படிச்சிருவோமா இல்லையா? இந்த ஓட்ட வாயை திறந்து இனிமேல் அவள் வந்தாலும் இப்படித்தான் என்ன செய்யணும், அல்லது இருக்கிற லட்டா குட்டா முழு கதையும் என்ன செய்யணும், வெளியில் போயிடும். சட்டையை தூக்கி இப்படி தான் போட்டுட்டு போகணும். அப்போ அப்படி சட்டையை தூக்கி போடக்கூடாண்டா அந்த நபரோடு எப்படி இருக்கணும்? அது ஒரு அனுபவமா இல்லையா? சில நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவா, நீ நல்ல உண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்லா கொடுத்து சோத்துக்குள்ள இருக்கிற சோறு சட்டிக்குள்ள இருக்கிற சோத்தெல்லாம் வலிச்சு கொடுத்து நல்லா அண்டியே பாரு, அங்கால போய் என்ன நடக்குது, உன்னட்டொரு நாக்கு, அங்கால போனா அங்கால ஒரு. இப்போ கொஞ்சம் மனமுடைந்தான், இப்படி பார்த்தேன், இப்படி கொடுத்தேன், பசியண்டு வந்தால் என்ன மனுஷிவள் இப்படி பண்ணி போட்டாலே. நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் கவனமாக இருப்போம். இப்போ விளங்கிட்டா? அப்போ இந்த உபத்திரவம் என்கிறதான அந்த நபரை குறித்து நீ அறிந்து கொண்டிருக்காவிட்டால், அந்த நபர் மூலமாக உன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்காவிட்டால், இதை கேள்விப்பட்ட உடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, வேதனைப்படுவீங்களா? உங்களோட இருந்த ஒரு சகோதரன் உங்களை பற்றி பிழையாக கூறிக்கொண்டு திடுறான் என்றால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, வேதனைப்படுவீங்களா? வேதனைப்படுவீங்க. அந்த வேதனை உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த நேரம் நீங்க ஞானத்தை கண்டடைறீங்க, புத்தியை சம்பாதிக்கிறீங்க. அந்த மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறார் பாக்கியவான் என்றால் ஒரே தடவையில சொன்னால், மனிதனை நீ நம்பாதிருக்கிறது நல்லது. நீ நம்பத்தக்கவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவரை மாத்திரம் நம்புங்கள், எவரையும் நம்பாதீங்க. எவர்கிட்டையும் உங்க ரகசியங்களை சொல்ல வேண்டாம், எவர்கிட்டையும் உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டாம். இயேசுவை மாத்திரம் பார்த்து சொல்லுங்கள். நீங்க குறைகளை சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனால் அவங்க உங்களை பத்தி பிளவிளையா சொல்லி தெரிவாங்க. எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கிறீங்க? கையொய்த்துங்க. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் நல்லா பழகினன். நல்லதுக்கு உயர்த்த மாட்டீங்களே, நான் நல்லா பழகினன். எத்தனை பேர் காய்ச்சி கொண்டு தீர்றீங்க? முழு பேரும் உயர்த்திட்டீங்க இல்லையா? நான் நல்லா பழகினன், நான் நல்லா கொடுக்கிறேன், என்னுடைய சொந்த பிள்ளையை போலேயே நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு வருவது எல்லாம் உபத்திரவம். எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மைதானே? இங்க சொல்லாட்டியும் இது மனித வாழ்க்கையில் என்ன செய்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க அந்த நபரை படிக்கிறதற்காக ஒரு தருணத்தை தந்திருக்கிறார் என்று நம்புங்கள். நீதிமொழிகள் 8:19, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. மற்றது சுத்த வழியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்றா, இந்த தங்கம் இந்த பொன் என்கிற இடத்திலே அது உலக பிரகாரமான நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறது. உலக பிரகாரமான நம்பிக்கை. இந்த பொண்ணு வள்ளியும் அங்கே இருக்குது,
உலகத்தில் நீ உலகத்தை நம்புறதை பார்க்கிலும் இயேசுவை நம்புறது எங்கள் பலன். நீ உன்னிடத்தில் இருக்கிற உன் கரத்திலே புழங்குகிற அந்த தாழ் அந்த பணத்தை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புகிறதே உன் பலன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? பொன்னும் வெள்ளியும் ஒருவேளை தேவையா இருந்தாலும் இந்த உலகத்திலே அவைகள் போக வேண்டிய இடத்திற்கு போயிட்டு தான் உங்கள்கிட்ட வருது. நீங்க அதை சும்மா கலக்குறீங்க போட்டு. சில பேர் ஆராதிக்கிற நேரத்தில் அப்படியே தூக்கியெல்லாம் காட்டுவார்கள். இங்க பார், நான் போட்டிருக்கேன், நீ போடல்ல, நாங்க போட்டிருக்கிறோம். இயேசு என்னும் தங்கம் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்து உத்தரம் கவலைப்படாதீங்க. அள்ளி அள்ளி போட்டிருக்கிறாள். சவப்பட்டிக்க போக்குள்ள அள்ளி போட்டு அவ்வளோத்தையும் அள்ளி பிச்சு எடுத்துருவானுங்கள். பெட்டிக்குள்ள வச்சு அனுப்புவானா? அப்படித்தான் அனுப்பினாலும் உங்களை தாட்டுட்டு அங்கால போக கள்ளன் வந்து தோண்டி அவ்வளோத்தையும் பிச்சு எடுத்துருவான். மூக்குக்கு மாஸ்க் கண்டாலும் போட்டுட்டு வந்து நார்னாலும் பரவாயில்ல, இந்த கிளடு கண்டு அவ்வளோத்தையும் பிச்சு என்ன செய்து விடுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நெருப்புக்கு போய் வந்தது கடைசியில் இந்த புதையல்களை தோன்ற எடுக்கிறாங்க. பெரிய ராணிமார், பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அவருடைய தங்கத்தோடு தாட்டு விடுவாங்க. ஆனால் இப்போ அது ராஜாக்கள் எல்லாம் தோண்டையில் அது அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் இப்போ அந்த புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டுகிற பொழுது முழுதும் என்ன செய்யுது? வெளியில் வருது. விளங்குதான்? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வழியை பார்க்கிலும் என் வருமானம் போதுமன்ற மனம் காணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு பிறப்பு ஒன்று இருக்குண்டா, இறப்பு இருக்குத்தானே இருக்குது. ஆனால் அந்த இறப்பு அதான் முடிவு. நாங்கள் ஓட்டத்தை முடிக்கிற அந்த எல்லை முடிவு அது சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலும் வேதனை அனுபவித்து மறு உலகத்திலும் வேதனையை அனுபவித்து விடுவோம். மற்றது பாருங்க, 16 வாசிட்டமா? நீதிமொழிகள் 16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். பாருங்க, பொன்னை அதாவது தங்கத்தை, அதாவது உலக பிரகாரமான தங்கம் என்று வருகிற இடம் வருகிற பொழுது நீங்க தங்கம் என்று மட்டும் எடுக்கக்கூடாது. வேத புத்தகத்திலே உலக பிரகாரமான ஆசைகளில் இன்றைக்கு பற்பல ஜனங்கள் மக்கள் ஈடுபட்டு இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். 16 நீதிமொழிகள். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு என்னவாம் மேன்மை. இன்னொரு கேளுங்க, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிக்கிறது நீங்க தான் பெரிய பணக்காரர்கள். ஹல்லேலூயா. ஞானமா? சில பேர் பாருங்க எல்லாத்தையும் நல்லா சம்பாதிப்பாங்க, ஞானத்தை சம்பாதிக்க மாட்டாங்க. எங்கவோ ஒரு இடத்த சிக்கிட்டு கடைசியில் சம்பாதிச்சது முழுக்க என்ன செய்திடும்? திரும்ப நகை கடைக்கு வீட்டுக்கு போயிரும். ஏன்னா அவங்களுக்கு ஞானம் வேண்டாம் என்று இதை பொன்னையும் வெள்ளியையும் மண்ணையும் உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரம் சம்பாதிச்சாங்க. இன்றைக்கு பாருங்க, நான் சொன்ன இந்த கிளப் வசந்தண்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு திருந்தார். ஆனால் அவருக்கு அழிவும் ஒரு நாள் என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. இவர் அலர்ட்டா இருக்கவில்லை, ஞானம் இல்லாமல் செயல்பட்டார். என்னிடத்துல பணம் இருக்குது, என்னிடத்தில் அந்தஸ்து இருக்குது, நான் என்னவாவது செய்வேன், எனக்கு மக்கள் பலம் இருக்குது, எனக்கு ஆள் பலம் இருக்குது, என்னை ஒருவரும் நெருங்க முடியாது என்று ஒருவேளை அவருக்குள்ள இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? சொல்லுங்களேன். இருந்திருக்கும். ஆனால் ஞானமாய் செயல்படவில்லை. எல்லாம் இருந்தது, ஞானம் இல்லை. வந்தார்கள், ஹாலுக்குள்ள சாப்பிட்டு கொண்டிருக்கிற 17 தடவை சுட்டார்கள். அந்த இடத்துல துடிதுடித்து சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு முன்னால் துடிதுடித்து ஜீவன் போனது. பார்த்தீங்களா? அப்ப எதை சம்பாதிக்க வேண்டும்? ஞானத்தை. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, எனக்கு நிம்மதி இருந்தா காணும். நிம்மதி வேணுமெண்டா ஞானம் வேணும். சில பேர் நிம்மதியா இருப்பாங்க, ஆனா திடீரென்று நிம்மதி இழந்துருவாங்க. எதை பாவிப்பாங்க நிம்மதி இழக்க? இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கிற நாவு எங்கவோ ஒரு இடத்த போய் ஏதோ ஒன்றை பேசிட்டு வந்துடுவாங்க. அது மெதுவாக வீடி புகை போல புகஞ்சி 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 கடைசியில் என்ன செய்துவிடும்? பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துவிடும். அப்போ பொன்னை சம்பாதிப்பது
ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, நீதிமொழிகள் 17:3. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ யாரு சொல்லுங்களேன்? கர்த்தர். சொல்லு. அந்த ஐஸ்வர்யம், பிரசங்கி 5:14, அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெற்றான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. அடுத்தது பாருங்க, ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். அப்ப புடமிடுகிறார். முதல் தெரிந்து கொள்ளுகிறார், புடமிடுகிறார், எங்களை பயன்படுத்துகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. ஒன்றுக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். மனிதர்கள் பேசுகிறத பேசிட்டு போகட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் பேசுகிறத பேசிட்டு போகட்டும். உபத்திரவம் வருகிற பொழுது பொறுமையாய் ஹேண்டில் பண்ணுங்கள். பாடுகள் வருகிற பொழுது பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார். அவருக்கு தெரியும் சிலுவைக்கு பின் ஒரு இடம் இருக்குது, அதுதான் சிங்காசனம், ராஜ்யம். அதே போல உங்களுக்கு முன்னாக அநேகர் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் ஞானத்தையும் புத்தியை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களா? இயேசுவை நீங்க கண்டு கொண்டீங்களா? நீங்க தான் பெரிய ஐஸ்வர்யவான்கள், நீங்க தான் பெரிய